சுந்தரநாயகம் கோபிநாத். நான் குடியிருப்பு கலைமகள் மகாவித்தியாலயத்தினுடைய ஆலோசனை வழிகாட்டல் ஆசிரியராக இருக்கின்றேன். இன்றைய நாளில் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓப்பன் டேக்காக எங்களுடைய பாடசாலையிலிருந்து கலைத்துறை, விஞ்ஞானத்துறை, கணிதத்துறை சார்ந்த, வணிகத்துறை சார்ந்த 28 மாணவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தொழில் சம்பந்தமான விருத்தி ஒரு கண்காட்சி நிகழ்விலே மாணவர்கள் வருகை தந்த போது பல்வேறு விடயங்கள் அறிவுறுத்தல் அறிமுக கூட்டத்திலே கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் 1983ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்ட தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதாக அறிவுறுத்தல் கூட்டங்களில் அறிவுறுத்தப்பட்டது. இதற்கு அமைவாக NVQ லெவல், அதாவது தொழில்சார் தகமைகளை பூர்த்தி செய்கின்ற NVQ லெவல் சான்றிதழ் 7 காணப்படுவதாகவும், அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப கல்லூரியில் சான்றிதழ் 6 வழங்கப்பட்டு இறுதியாக பட்டச் சான்றிதழ் அரசு பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படுகின்ற பட்டச் சான்றிதழுக்கு ஒப்பான வகையில் கொழும்பு ரத்மலானை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பட்டச் சான்றிதழை நிறைவு செய்து இலங்கையிலும் சர்வதேச ரீதியாகவும் காணப்படுகின்ற தொழிற்சார் நிறுவனங்களில் நாங்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்றைய நாளில் இந்த ஓப்பன் டே நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விடயம். இதை ஒழுங்குபடுத்தியிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட தொழில்நுட்ப கல்லூரியினுடைய அதிபர், அதே போன்று பகுதி தலைவர்கள், சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், பதிவாளர்கள், அதை சார்ந்த ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல நான் என்னுடைய பாடசாலை சார்பாகவும் மட்டக்களப்பு மக்கள் சார்பாகவும் இந்த இடத்துல நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் அறியக்கூடிய இருக்கு. நிறைய மாணவர்களும் பரீட்சையில் எழுதி பள்ளிகளுக்கு பேராட்டி இந்த மாதிரி தொழில்களை வச்சு தங்களோட வாழ்க்கைக்கு மேல்நோக்கி போகிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு. இதை வச்சு நிறைய மாணவர்கள் பயன்படக்கூடிய இருக்கு. ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நம்பி இதை வச்சு ஒழுங்கமைப்புகள் நிறைய வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒழுங்கு செய்து வின்சென்ட். இப்போ நீங்கள் இந்த கண்காட்சியெல்லாம் பார்த்து வரீங்க, என்னது உணர்ந்தீங்க? என்னதை பார்த்தீங்க? வெப்ப பனிமாட்டு வேற வீட்டுக்குள்ள வந்து குளிர் ஊற்றலாம், வீட்டில் இருந்தபடி குளிர பிடிச்சு பண்ணலாம் அப்படி பார்த்தீங்க. நீங்கள் வெளிநாடம் போய் வரீங்களா? அங்கே இருந்து என்னதை பார்த்தீங்க? வந்து மோட்டரை பார்த்தீங்க. மோட்டர் என்ன? மோட்டர்ண்டா என்ன? அதுக்குள்ள என்ன இருக்கு? என்ஜின் பார்த்தீங்க. அதில் படுத்து இப்போ என்ஜினில் பெட்ரோல் என்ஜின் எப்படி இயங்குது? என்ஜின் எப்படி இயங்குது? எரிபொருள் காற்று கொண்ட கலவை வெடிக்க வைக்கிறதால ஒரு விசை உண்டாக்கப்படுது. விசை உண்டாகிறதால என்ன இது எங்கே மேலே போய் கீழே வருது. சரியா? நீங்கள் என்ன தோணுந்தீங்க? பார்த்து என்னத்தை பார்த்து வந்தீங்க? சோலார், சூரிய மின்சக்தியினோட மின்சாரம் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுதுன்னு பார்த்தீங்க. நீங்கள் நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் செய்ய இருக்கோம். அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு ஃபேன் ஒன்று அது சம்மந்தமாக வின்சென்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். நாங்கள் அப்கமிங் எங்களோட ஸ்கூலில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது. நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து கார்பன் பியூரிஃபிகேஷன் செய்ய போகிறோம். ஸோ அது சம்மந்தமாக எங்களுக்கு இங்கேருந்து நிறைய ஐடியாஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். அதை நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்களோட எக்ஸிபிஷனில் நாங்கள் அதை காட்டுவோம். இன்னும் கொஞ்சம் மியூட்டன மாதிரி இருந்தது. ஃபாஸ்ட் ஒரு ஸ்மாலான டைமுக்குள்ளே எல்லாத்தையுமே ரிவைன் பண்ண மாதிரி, கொஞ்சம் டைமுக்குள்ளே எல்லாத்தையுமே ரிவைன் பண்ண மாதிரி படிக்கிறேன். புதூர் விக்னேஸ்வரா. நீங்கள் உங்களோட பேர் வந்து? சந்திரகுமார். சந்திரகுமார். புதூர் விக்னேஸ்வரா. இங்கே வந்ததில் நீங்கள் என்ன உணர்ந்து கொள்றீங்க? பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்குது. என்னென்னா OL எக்ஸாமில் ஃபெயில் பண்ணுற பிள்ளைகள் ஏதோ ஒரு வகை தொழிற்பயிற்சியை தர்றதுக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். வித்யாலயம் எத்தனை மாணவர்கள் அழைச்சி வந்தீங்க? 50 பேர். என்ன படிக்கிறவங்க? பாடசாலை முரக்கட்டாஞ்சன ராமகிருஷ்ணன். எத்தனை மாணவர்கள் அழைச்சி வந்தீங்க? 50 பேரை கொண்டீங்க. என்ன கற்கிறாங்க?
ஏல என்ன பிரிவு? ஆர்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு நேரம் எத்தனை மணித்தியாலம் இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? 2.5 hours இருக்கும். அந்த 2.5 hours நீங்கள் என்ன அவதானிச்சிங்க? விஷயம் இருக்குது. ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் அந்த வாய்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியோ தெரியல, போய் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நல்லா பார்த்தாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க 7 எடுத்த உடனே நாங்கள் இங்கே யூனிவர்சிட்டி காலேஜ் கிடைக்கலன்னா நாங்கள் இங்கே வேறு நாங்கள் ஆடி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறோம். அக்ரிகல்ச்சர் செக்ஷன் தானே, அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோலார் சிஸ்டம் நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த ஒரு போயோரா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதில் பிள்ளைகள் கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. சோலார் செக்ஷனில் எக்ஸிபிஷன் வந்து இது ஒன் டே என்னுடைய கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இதை ப்ரொஜெக்டை வடிவாக செய்திருக்காங்க. எக்ஸிபிஷன் நட்ஸாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நட்ஸாக்களும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சிவில் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் பார்த்து நாங்கள் நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் தான் நாங்கள் அவுட்லுக் பார்க்குறாங்க. தானே இன்டர்னுக்கு வந்து பார்க்க முடியாது. நம்ம அந்த சாவி, குரடு, திருகாணி, அந்த அப்புறம் அந்த திருகாணிலேயே ஏகப்பட்ட வகையெல்லாம் இருந்தது. சோலார் வகை அந்த இதெல்லாம் கொஞ்சம் பிரியோசனமாக இருந்தது. படிக்கிறதுக்கு பிரியோசனமாக இருந்துச்சு. எப்படி இருந்தது எக்ஸிபிஷன்? யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வீட்டில் புதுசாக இருந்தது. எல்லாமே புதுசாக இருந்தது. ஏசி யூனிட்டுக்குள்ள வந்து நியூ விஷயங்களை பார்த்துறாங்க. நியூ விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே புதிய விஷயங்கள் படிக்கணும் பண்ணுற மாதிரி ஆசையாக இருந்தது. அவ்வளோ நீட்டாக யூனிவர்சிட்டி இருந்தது. க்ளீனாக இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கூலா டீச்சர்? கடுக்காமூணு. கடுக்காமூணு. எத்தனை வகுப்பு கூட்டி வந்தீங்க? நாங்கள் 11, 10, 9. 11, 10, 9. நீங்கள் கடுக்காமுனை. இப்போ நீங்கள் எக்ஸிபிஷன்லாம் பார்த்து வரீங்க தானே? உங்களோட கடுக்காமுனை கடுக்காமுனை வாணி வித்தியாலயத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த மாணவர் நீங்கள் பார்த்து வந்து நீங்களே மாணவர்களோட வாரீங்க. மனநிலை எவ்வாறு இருக்கு? எதிர்கால தொழிலுக்கு ஏற்ற மாதிரி விடயங்கள் வச்சிருக்கிறாங்க. பரவலான தொழில் பயன்பாடாக இருக்கு. கருவிகள் ஒரு தொழிலையும் பயன்படுத்துகிற கருவிகள் அது சம்மந்தமாக பார்த்து வராங்க. மற்றது வீட்டில் வந்து மின்சாரம் அப்படி ஒவ்வொரு கருவியை பயன்படுத்தணும். அந்த எப்படி அவங்க கற்றுக்கொள்ளணுமென்றதை சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி செயல்முறையில் காட்டினாங்க. எப்படி ஃபிட் பண்ணணும், இந்த மாதிரி குழாய்கள் இதெல்லாம் காட்டினாங்க. இடம் பார்த்துருக்குது. பார்த்த இடத்துல மிக பிரயோசனமான விஷயமா இருக்குது. நல்ல பிரயோசனமாக இருக்குது. அவதானித்து கொண்டிருக்கக்குள்ள சில மாணவர்கள் வந்து அவ்வாறு செல்லுகின்றாங்க, சில மாணவர்கள் கேட்குறாங்க. ஆனால் இந்த 2 டீச்சர்ஸும் மாணவர்களை நிப்பாட்டி இந்த சென்ட்ரல் ஏசியை பற்றி அந்த ரெவன் ஏசி ஸ்டூடெண்ட்டை விசாரித்து கொண்டு தான் அந்த வகையில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது மிக ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த அழைத்து கொண்டு வந்த ஆசிரியர்கள். உங்களோட பாடசாலையினுடைய பேர் என்ன? மட்டானைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரி. மட்டானைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரி. மட்டானைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரி. நீங்கள் என்ன பாடம் கற்பிக்கீங்க? ஃபிசிக்கல் எஜுகேஷன். நீங்கள் கவுன்சிலிங் செய்கிறீங்க. ஆகவே இந்த மாணவர்கள் எல்லாம் அழைச்சி நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ இங்கே வந்து பல இடங்களில் பார்வையிட்டு வந்திருப்பீங்க. அந்த வகையில் பார்க்கல என்னத்தை உணர்றீங்க? எக்ஸாம் எடுத்த பிறகு அவங்களால ஏதாவது அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் பற்றி அவங்க தீர்மானித்து வருவாங்க. உண்டு. அது மாதிரி நீங்கள் இப்போ போயிடாலும் சுற்றி வரீங்க, அங்கே இருந்து என்னத்தை பார்க்குறீங்க? தெரியாத விடயங்கள் எல்லாம் இருக்கிறது கூட அந்த பார்ட்ஸ்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. மோட்டார் சைக்கிள் அது இருக்குது. அதெல்லாம் பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்டு விளங்கப்படுத்தினவங்க. ஒரு கரண்ட்டுகள் இல்லாத நேரங்களில் சார்ஜ் போடுறதுக்கு அந்த மின் கருவியெல்லாம் இணைச்சி வச்சிருக்கிறாங்க.
பார்த்தாங்க.